கொடுமைத்தனம் செய்தார். அப்போ மூசா நபி அவங்களை காப்பாற்ற வரும்போது அவங்களை காப்பாற்றி அவங்கள போராட்டம் செய்தார். போராட்டம் செஞ்சு காப்பாற்ற முடியல. ஃபிரௌன் சொல்கிறான், நாத்தா அல்லா என்னை வழங்குன்றான். மூசா நபி அதை பார்க்கவே இல்லை. அப்போ ஃபிரௌன் சொல்கிறான், அவனுக்கு நான் விடுதலை கொடுக்க மாட்டேன், நாட்டை விட்டு செல்லும் அனுமதிக்க மாட்டேன். அப்போ இரவில் அல்லாவின் கட்டளை வந்து இறங்குது. அல்லாவின் கட்டளையால் மூசா நபி அவங்களுடைய சமூகமும் போகிறாங்க, போயிட்டே இருக்கும்போது காலையில் ஆகிடும். காலையில் ஆகணுன்னே முன்னாடி பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படம் வந்துடுது. அப்போது அல்லா கிட்ட துவா கேட்குறாங்க. அல்லா சொல்கிறான், உங்ககிட்ட இருக்க தடி எடுத்து கடலில் அடிங்கள், கடல் இரண்டாக குழப்பம். மூசா நபி அந்த மாதிரி அடித்தாங்க, கடல் இரண்டாக குழந்துச்சு. மூசா நபியும் அவங்களுடைய மக்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. கரைக்கு ஏறினாங்க. அவங்க மக்களும் கரைக்கு ஏறினோடனே ஃபிரௌனுடைய படம் அப்போ தான் புகுந்தது. உள்ளே புகுந்தோடனே வந்துட்டே இருக்காங்க. நடுப்பகுதிக்கு வந்தோடனே கடல் தானாக முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.